இந்த மாதிரி பேர் வாங்கி வாழ்ந்து என்னடா பண்றது? உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளையும் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, இந்த ஊர்ல எல்லாம் நம்மள கேவலமா நினைக்கிறாங்க. வீட்டுல அக்கா தங்கச்சி கூட பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாதுடா. எங்கேயாவது வெளியூர் போயிடலாம்டா. அப்படி போயிட்டா அங்க போய் எல்லாம் நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்ப என்னடா பண்றது? பேசாம எல்லாம் செத்துருவோம்டா. செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாம என்னடா தப்பு செஞ்சோம்? இவ்வளவு நாள் கோயில்ல விசுவாசமா அந்த ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சோம் பார், அதான்டா நாம செஞ்ச தப்பு. நாம தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது ஊர்ல ஒருத்தம் கூட நம்பலல. கோயிலே கெதின்னு இருந்தமேடா, அந்த சாமி கூட காப்பாத்தலையடா. என்னடா பண்றது? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுறோம்டா. பத்திரமா போயிட்டு வா. என்ன வரேன்பா. சரிம்மா. அவன் கனவை ஏன் தலையில ஏத்திட்டானே? திறந்துருப்பா. கத்திய காணோம். ஹேண்ட்ஸ் அப். நீங்களா? ஆமா, இப்படிதான் டெய்லி வீட்டுக்குள்ள வருவீங்களா? இல்ல, தீவிரவாதிங்க பூந்துட்டாங்களோ நினைச்சேன். அது சரி. அவ்வளவு தூரம் பாஞ்சு பாஞ்சு பாத்தீங்களே, நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அதை பாக்கல? நல்லா வருவீங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்க எப்படி வேணா இருந்துக்குங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீங்க என்ன உடனே லவ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஏங்க, இது கனவு இல்லையே. ஹலோ, அதான் உங்க கனவை ஏன் மேல ஏத்திட்டீங்களே. இப்ப அதான் நீங்க பிரச்சனையே. என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. உடனே லவ் பண்ணுங்க. ஏங்க, ஒரு தடவை கனவு வந்ததுக்கே உங்களால தாங்க முடியல. சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அதுக்கு? சரிங்க சரிங்க, லவ் பண்றேங்க. என்னங்க பண்றது? என்னடா கோபாலு? பிரசிடண்ட் அண்ணாச்சி கத்தியால குத்திட்டாரு. ரெண்டு குரூப்புக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நான் சமாதானம் பண்ண போனேன், என் மண்டையை உடைச்சிட்டாங்க. அங்க ஊரே கொளுத்திடுவானுங்க போல. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க.
இல்லாத நேரம் பார்த்து செஞ்சுட்டு ஓட்டாடா. ஏய், விடியத்துக்குள்ள அண்ணாச்சியா போடுடா. பிரசிடென்ட் கால் அவன் தலைய வைக்கிறடா. தூக்குறடா. எங்க போய்ட போறான்? ஊருக்குள்ள தான இருக்க போறான். ஏவா, ஊருக்குள்ள வெட்டி போடி போறடா. என்ன சேட்டையா? சமூக பாண்டி, அண்ணாச்சி வெட்டுறதுக்கு பிரசிடென்ட் ஆளுங்க அருவாங்கையுமா அலையறாங்க. நீ அண்ணாச்சியை கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துரு. நான் பிரசிடென்ட் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போயா. ஐயோ, என்ன போருக்கு போற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ரத்தம். ஏயா, என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? அவன் ஒளிஞ்சின்னு குத்திட்டு ஓடுவான். நான் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பானா? தம்பி, கோவப்படாதீங்கப்பா. வாங்க, 2 பேரும் அப்படி போய் சிரிச்சு பேசி விளையாடுவோமா? இந்த நேரத்திலயா? தள்ளு. ஆ? ம். கையை காட்டு. இன்னைக்கு நடக்க போற சண்டையில உன் அப்ப செத்தாலும் பரவாயில்ல, உன் அம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த அண்ணாச்சிய மட்டும் ரத்த காவு வாங்காம விடக்கூடாது. அதுக்கேமா பச்சைப்பைய கையை கீறிக்கிட்டு? தம்பி, நீங்க நல்லவர் தானே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நான் மட்டும் நல்லவனா இருந்து பணத்தையும் பறி கொடுத்துட்டு கத்தி குத்து வாங்குற அளவுக்கு நல்லவன் லேட்டையா? ஹலோ, ஏட்டையா, அண்ணாச்சியை பிடிச்சாச்சு. புடிச்சிட்டீங்களா? என் பாதுகாப்புல தான் இருக்காரு. உங்க கஸ்டடியில தான் இருக்காரா? ஆமா ஆமா. அப்பாடா. சரி சரி, வச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. என்ன மறைக்கிறாங்க? ஹலோ. ஓகே சார், ஓகே சார். 2 பஸ் நிறையா ஆம்ஸோட ரிசர்வ் போலீஸா சார்? சார், ஊர்ல கலவரமெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வேணாம் சார், வேணாம் சார். நம்ம ஊர்க்காரங்க சார், நம்ம சொன்னா கேட்டுக்கிடுவாங்க சார். சார், நான் உடனே வரணுமா? வந்துக்கிட்டே இருக்கேன் சார். திரும்பினா வெட்டிடுவாங்க. சம்மா பாண்டி, அண்ணாச்சி எங்கப்பா? அங்க உட்காந்துருக்க. என்ன அடிச்சாங்களா இல்ல நாயகி கடிச்சு போடுச்சா? இப்ப இருக்காரு. யாரும் லைட் ஆன் பண்ணிடாதீங்க. சரி சரி. என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? பிரசிடென்ட் ஆஸ்பத்திரி கூட போகாம உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அவன் இன்னும் சாகலையா? ஏன் அண்ணாச்சி ஆத்திரப்படுறீங்க? நான் பணத்தை திருடிட்டேன்னு என் கடையை எரிச்சு என் வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அண்ணாச்சி, உங்களை கைது பண்ணாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். வாக்குமூலம் கொடுத்துருங்க, அதான் நல்லது. இளையகுமார், உள்பக்கமா தாப்பால போடு. கடைசியில் கேஸ் எழுத வச்சுட்டாங்களே. இந்தாங்க இளையகுமார், சாவியை பத்திரமா பீரோல வச்சு போட்டுங்க. ஏய், யாரா நீ? சமூக பாண்டி, யாருன்னு பாரு. எப்படி வந்தாங்க? லைட் பாரு. காத்தோட அண்ணே, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப பாருங்க. தம்பி, தேவையில்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க. பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க. அவர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு, பேசாம போங்க. நானும் அவனை வெட்டிட்டு போலீஸ்ல கிளம்புங்க சொல்றேன்ல. கேட்டையா? விடு கேட்டையா அவனை. உன் புள்ள குட்டி சொந்த பந்தம் எல்லாம் வெளில தானே இருக்கு, அங்க போய் பாத்துக்கிறேன். வாங்கடா. போங்க போங்க. என் புள்ள குட்டி மேல கைய வச்ச உன்னை கருவுறுத்துறேன்டா. சும்மா இருங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப என்னையா பண்ணலாம்? நீங்க அண்ணாச்சியை பாத்துக்கோங்க, நான் ஊருக்குள்ள போறேன். கேட்டையா, அவனை விட மாட்டேன்.